இந்த மாலையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஏலக்காய் மாலை. விஐபி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கையில் வச்சுக்க கூட ஒரு ஏலக்காய் கொத்து இருக்க பாருங்கள், பூங்கொத்து மாதிரி. இது லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வந்தால் பெர்ஃப்யூம் மாதிரி அவ்வளோ ஜம்முன்னு வாடை அடிக்குங்க. ஏன்னா நான் சொல்லவே வேணாம், இப்போது இந்த கலெக்ஷன் இருக்கிறது ஆண்டிப்பட்டி மியூசியம். உலகத்திலே நம்பர் 1 ஃபேமஸ் ஏலக்கான ஊர் வந்து போடி. அந்த போடி பக்கத்தில் வந்து ஒரு கார்லாண்டை இப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். வெரி குட், வெரி அமேசிங். அடுத்து இந்த ஏலக்காய்க்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏலக்காய் செடியை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏலக்காயில் இருக்கிற வகைகள் பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெனியூவபிள் சோர்ஸ்க்காக இங்கே பக்கத்தில் விண்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி சொல்லியிருக்காங்க. த வேர்ல்டு ஃபேமஸ் முல்லை பெரியார் டேம் பற்றி சொல்லியிருக்காங்க. பென்னிக்விக் ஐயா பற்றியும் சின்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா, மேட்டில் என்னென்ன செய்யலாம், காயர் ப்ராடக்ட்ஸ் காட்டியிருக்காங்க. பிளாக் பிரிண்டிங் சொல்லியிருக்காங்க. பிளாக் பிரிண்டிங்கில் ஒரு பிளாக்கில் எடுத்து எப்படி டெக்ஸ்டைல்ஸ் பிரிண்ட் பண்ணலான்னு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் பிளாக்ஸு. இந்த பிளாக்கை வந்து டையில் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் துணி மேலே வச்சிங்கன்னா அந்த டிசைன் வந்துடும். ஸோ 3-4 பிளாக்கு வேறு கலர் எடுத்துகிட்டு ஒரே ஏரியாவில் வைக்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அந்த பிளாக் பிரிண்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் யூஸ் பண்ணது வந்து இங்கே போட்டிருக்கு. அடுத்து வந்து அங்கே சில ஒரு ஓவியம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஓவியம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். பியூட்டிஃபுல் ட்ராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் கலெக்ஷன்ஸு. ஸோ இது வந்து ஆரத்தி லேம்ப்பு, ஃப்ளவர் வேஸ். இது அடுத்து பிட்ரி ஒர்க்கில் செய்யப்பட்ட ஒரு சாம்பிராணி ஹோல்டரு, ஒரு சின்ன கெட்டிலு. அந்த பிட்ரி ஒர்க்குனால் பொருளை செதுக்கிட்டு அதில் வந்து அந்த கேப்பில் வந்து சில்வர் வச்சுட்டு ஒரு சொல்யூஷன் முக்கிய எடுப்பாங்க. அது ஆக்சிடைஸ் ஆகும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். இது பாருங்கள், சீப்பு பிராஸ் கோம்புன்னு போட்டிருக்கு பாருங்கள். இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். பிராஸ் கோம்பு 3 பொம்மைங்க தெரியும். இந்த 3 லேடிஸ் இருக்கிற மாதிரி பொம்மை இருக்கும். ஸோ சென்ட்ரல் லேடிக்கு வந்து 2 கால் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி 2 லேடி மறைஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியும். அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, பாதி சிலையை வந்து என்னோடய லோகோ வச்சு மறைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிற பெண் மட்டும் குனிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து அந்த பக்கமும் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிற பெண் மட்டும் அந்த ஒரு காலில் குனிஞ்சு நிற்கிற மாதிரி தெரியும். ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் கொண்ட சிலைங்க இது. இந்த சிலை வந்து தாராசுரம் கோயிலில் இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு மெஷரிங் கப்பு. இது வந்து ஒரு அளவை. இதுவும் பிராஸில் செய்யப்பட்டது. இதுக்கப்புறமா வந்து ஒரு ஹுக்காக இருக்குது பாருங்கள், பிராஸில் செய்யப்பட்டது. இது அந்த ஒட்டுமொத்த கலெக்ஷன்ஸுடைய செட்டப்புங்க இது.